யாருக்கெல்லாம் வெண்பொங்கல் பிடிக்காதோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நான் 1 டம்ளரில் பச்சை அரிசியும் 1/2 டம்ளரில் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒட்டுக்கா ஊற வச்சுட்டு ஊறின அப்புறம் நல்லா 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஆயில், சீரகம், மிளகு, 3 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். வெண்பொங்கல் பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கரெக்டாக வரும். விசில் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரைச்சிச்சுன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஊற வச்ச அரிசியும் பருப்பும் எடுத்து போட்டுக்கலாம். குக்கர் லாக் பண்ணிட்டு 5 இல்லைனா 6 விசில் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டு. நம்ம கிளறணுன்னா தண்ணிலாம் இருக்காது, கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிடும். இது கூட நம்ம அப்பளம், வடை, தேங்காய் சட்னி, கடல சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.